எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரையும் பாருங்கள் நண்பா. பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் என்னது அப்படின்றத நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ அதே போல் தான் இந்த அப்ளிகேஷன்லேயே நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நம்ம ஃபோனில் வந்து ஏதோ ஒரு ஃபைல் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபைலை யாரும் வந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாமல் வந்து வெளியே போகுது. ஸோ ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டெலிட் ஆகும். ஒரு சில ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது, சென்சிட்டிவான ஃபைல்ஸ்லாம் வேறு யாராச்சும் வந்து எடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் யோசிச்சுருப்பீங்க. ஸோ அதுக்காக இந்த அப்ளிகேஷன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தயவு செஞ்சு பாருங்கள். ஜஸ்ட் இது வந்து ஒரு கிளாக் மாதிரி தான் இருக்கும், ஒரு வால்ட்டு. ஸோ ஓகேங்களா, நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுற, அதாவது ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு வால்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பேரும் அதுதான், கிளாக் த வால்ட். ஓகேங்களா, ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களுடைய டைமு, அதாவது உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் அந்த கிளாக்கை வச்சு தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளாக்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ நான் இதில் பார்த்திங்கன்னா 1 o'clock என்னுடைய பாஸ்வேர்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனில் சைன் அப் ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 3 பர்மிஷன் கேட்பாங்க. அந்த பர்மிஷன் எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ரிகவர் பண்ணுறதுக்கு, ஏதாச்சும் டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு 2 டைம் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது என்னுடைய பாஸ்வேர்டு அப்படின்றத நான் வந்து 1 o'clock வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் 1 o'clock மாற்றிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அது வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சென்டர் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 o'clock மூவ் பண்ணுறேன், அதாவது 5க்கு மூவ் பண்ணிட்டேன். இப்போது அதே இந்த சென்டரில் தான் நம்ம வந்து எல்லாமே பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுதான் வால்ட்டு. இப்போது இதை நம்ம வந்து கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆயாச்சு. இப்போது நான் இந்த அப்ளிகேஷனில் புதுசாக வரேன் அப்படின்றதுனால இப்படி தான் இருக்குது. நிறைய விதமான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் இப்போ நீங்கள் உங்களுடைய எந்த ஃபைல் இருந்தாலும், வீடியோ ஆகட்டும், பிக்சர்ஸ் ஆகட்டும், வேறு ஏதாச்சும் ஃபைல்ஸ், அதாவது ஜேபேக், பிடிஎஃப், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்திருக்கும். கேமரா, ஃபோல்டர், அதர் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு நிறைய வந்திருக்கும். ஸோ எது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஆடியோ வந்து இப்போது இதுக்கு வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதே நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு மேலே வந்து லாக் அப்படின்னு சொல்லிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எதில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து சாங்ஸ் அப்படின்றதுனால நான் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் தனியாக வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வால்ட்டுள்ள மூவ் ஆயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து சேஃப்டியாக இருக்கும். எந்த வித ஃபைல்ஸும் எங்கேயும் வந்து வெளியே போகிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஜாலியாக ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்டும் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எவ்வளோ பேருக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பிடிச்சிருக்கிற நண்பர்கள் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மணி ஏர்னிங் வீடியோஸ், ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து ஜெய்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ என்னுடைய பேர் தான் அந்த சேனலுக்கு வச்சுருக்கேன். அந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து முடிஞ்ச அளவு கொடுங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சேனலே வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ தயவு செஞ்சு அந்த சேனலுக்கு எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோதான். நான் வந்து கிளியராக வந்து சொல்லி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இதை வந்து சால்வ் பண்ணி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை நண்பா.